ரோட்டரியிலையும் சரி உயர்ந்த மனிதர்களை நான் நிறைய சந்திச்சிருக்கேன். அண்ணாச்சியை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க அவங்க. அதாவது கோபமே பட மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து அண்ணாச்சி கோபப்பட்டு நான் பார்த்ததே கிடையாதுன்னு வச்சுக்கிறேன். நம்ம தான் ரேரா சந்திக்கும் அப்படின்னு நேற்று செல்வன் மிஸ்ட கேட்டேன். அப்ப சொன்னா இதுவரை நானும் கோபப்பட்டு நான் பார்த்ததே இல்லைம்மா அப்படின்னு அவங்களும் அப்படி சொன்னாங்க. அதாவது ஒரு தலைமை அப்படிங்கிறது என்ன விஷயம்னா சத்தமா பேசுறது கிடையாது, குரலை எழுப்பி பேசுறது கிடையாது. யாருடைய குரல் உயரப்போது மற்றவர்களுடைய குரல் அமைதியாகிறதோ அதுதான் தலைமை. அந்த தலைமைத்துவத்தை நான் அண்ணாச்சிட்ட பார்க்க. அதுக்கப்புறம் நாங்க நிறைய மட்டும் ட்ரை பண்ணணும். இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடணும் பண்ணோம். ஏதோ ஒரு சூழ்நிலை அண்ணாச்சியும் பிஸியா இருந்தாங்க, நம்மளுக்கும் பிஸியா இருந்துச்சு. அதனால இன்னைக்கு கூப்பிட்டு அவங்கள ஒரு சிறப்பு பண்ணணும், அவங்களுடைய ஆசீர்வாதம் ரோட்டரி கிளப் திருநெல்வேலிக்கு தேவை அப்படிங்கிறதுக்காக அண்ணாச்சி எனக்கு அன்னைக்கு கூப்பிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் இந்த சென்ட்ரல் கிளப்ல வந்து நம்ம ரோட்டரியில ஒரே வார்த்தை தான், அண்ணாச்சி அப்படின்னா நம்ம மயந்தி பாலசுப்ரமணியன் தான். அதனால அவங்கள பேர் சொல்லிலாம் நம்ம கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லைன்னு எனக்கு தோணுது. நீங்க இந்த மயல் குரூப்ஸ் அப்படின்னு போடுறீங்கல்ல, அண்ணாச்சி சொன்னாலே நினைச்சிச்சிரும். நம்ம ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் 3 to 1 நினைச்சிச்சிரும். அண்ணாச்சி பத்தி நமக்கு நிறைய தெரியும். அதாவது பிரசிடென்ட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறது, பிரசிடென்ட்டை முன் நிறுத்துறது. அதாவது எந்த ஒரு மீட்டிங் என்ன எதுனாலும் பிரசிடென்ட்டை முன்னால விட்டுட்டு அண்ணாச்சி பின்னாலதான் இருந்து செய்வாங்க. அதாவது தான் வளர்த்துக்கிட்ட ஆட்களை பூரா முன்னால நின்று பின்னால இருப்பாங்க. அதுவும் எனக்கு அண்ணாச்சிட்ட நிறைய பிடிச்ச விஷயம். அதுக்கப்புறம் நானும் சிக்கந்தர் மாம்சம் அவங்க பையன் கல்யாணத்துக்காக நாங்க எங்களுக்கு இன்விடேஷன் கொடுக்க போயிருந்தோம். அவங்க பிஸியா உட்காந்துருந்தாங்க. அப்படின்னாலும் அவங்களுடைய இன்னொரு பண்பு என்னன்னா எதுனாலும் எந்திரிச்சுன்னு எப்படாலும் உட்கார்ந்த சின்ன பையன் வந்த பிறகு எந்திரிச்சு கையெடுத்து கும்பிடுவாங்க. நானும் அந்த பழக்கத்தை முந்தி வந்து என்னோட சின்ன பையன் வந்தா நான் எந்திக்க மாட்டேன். பொதுவா எனக்கு கொஞ்சம் முட்டு வலி உண்டு, கொஞ்சம் ஆள் ஸ்டவுட்டா எந்திக்க கஷ்டமா இருக்கும். சரி வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிடுவேன். அதுல இருந்து அண்ணாச்சி இருந்து பார்த்து இப்ப நானும் அதை படிச்சுட்டு இருக்கேன். அண்ணாச்சியுடைய வருகை ரோட்டரி கிளப் திருநெல்வேலி டவுனுடைய பெருமை. அதாவது இந்த இப்ப அவங்களுடைய இந்த அவார்டு எல்லாத்தையும் பத்தி டெக்னிக்கலா பேசுறதுனா நம்ம எங்க ரோட்டரி கிளப் திருநெல்வேலி செல்லப்பிள்ளை சிவா சார் தான் அதை வந்து டெக்னிக்கலா அவங்க பேசுறாங்க. நான் வந்து பொதுவா நான் சந்திச்ச சில விஷயங்களை பத்திரம் அவங்க பேசிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் அந்த கடந்த கால நிகழ்வுகளை நமது செயலாளர் மன்னமுத்து அண்ணன் அவர்கள் அறிவிப்பார்.